அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ராமநாம மகிமை பற்றி. ராம ராம என்ற இந்த மந்திரத்தை ஜபித்தால் ஹனுமன் அங்கு வருவார். உடனே அவர் எஜமானனான ராமரும் அங்கு வருவார். கூடவே இணைபெரியா லக்ஷ்மணனும் வருவார். ராமன் இருக்கும் இடம் என்று சீதாதேவியும் அங்கு வருவாள். சிவபக்தனாகிய ஹனுமன் வந்தவுடன் சிவனும் அங்கு வந்து விடுவார். சிவன் வந்தால் சிவன் மனைவி பார்வதியும் அங்கு வந்து விடுவார். பார்வதி வந்தால் அவள் குழந்தைகள் விநாயகர், முருகன் ஆகியோரும் அங்கு வந்து விடுவார்கள். சிவன் பூஜிக்கும் லக்ஷ்மியும் அங்கு வருவாள். இதை காண பூலோக சஞ்சாரி நாரதரும் அங்கு வந்து விடுவார். நாரதர் வந்தால் பிரம்மா வருவார். பிரம்மாவை தொடர்ந்து கலைவாணியும் அங்கு வருவாள். இதை கண்டு மகிழ தேவாதி தேவர்களும் வருவார்கள். தேவாதி தேவர்கள் வந்தால் அவர்கள் பிருந்தாவனத்தில் நிதம் பூஜிக்கும் கண்ணனும் வருவான். கூடவே பலராமனும் வருவார். கிருஷ்ணரின் நிழலான சத்யபாமையும் ருக்மணியும் அங்கு வருவார்கள். எல்லோரும் வந்தபின் வைகுண்டத்தில் ஸ்ரீமன் நாராயணன் தனியாக இருக்க பிடிக்காமல் அவரும் அங்கு வந்து விடுவார்கள். பார்த்தீர்களா? இதுதான் ராமநாமத்தின் மகிமை. ஆகவே ராமநவமி என்று மட்டுமல்லாமல் அனைத்து தினங்களிலும் ராமநாமத்தை ஜபிப்போம். ராம 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 ராம